கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மர்ம இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். உங்களுடைய வேதாமை திருப்பி என்னோடு கூட வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனுடைய சொந்த குமாரன். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தமானது உண்டாகி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்தானம் பெறும்பொழுது சொல்லப்பட்டது அங்கே சுவிசேஷத்திலே குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இவர் என் நேசகுமாரன் என்று பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து திருவுள்ளம் பெற்றுகிறார். மறுரூப மலையிலே தன்னுடைய சீஷர்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கும்பொழுது அப்பொழுதும் கூட இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள சபைக்கு எழுதுகிற போது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். பாருங்க, எவ்வளவு நேசிக்கப்பட்ட குமாரனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார் என்பதை வசனங்கள் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அவருடைய மடியில் இருந்தவர், பிதாவாகிய தேவனுடைய மடியில் இருந்தவர், இந்த போசம் ஆஃப் த ஃபாதர் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவனோடு ஆதியிலே இருந்தார், வார்த்தையாக இருந்தார், வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி பல்வேறு வசனங்களில் நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது, நான் ஏற்கனவே உம்மோடு கூட இருந்த மகிமை என்று சொல்லுகிறார். ஆகவே மகிமையிலே தேவனுக்கு ஒப்பானவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. ஆகவே தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். தம்முடைய நேசகுமாரன் தன்னுடைய அன்பான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம் எல்லோருக்காகவும் அவர் கொடுத்தார். ஆகவேதான் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் இந்த உலகத்தை எவ்வளவாய் நேசித்தார், தம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்து நம்மை நேசித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே தனது நேசகுமாரன் என்று பாராமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் எல்லோருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர், நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தனது ஒரே பேரான குமாரனை ஈசாக்கை பலியிடுவதற்கு ஆண்டவர் கேட்டுக்கொள்வதற்கிணங்க அவன் பலியிட செல்கிறான். அப்பொழுது அவன் கத்தியை ஓங்கின பொழுது வானத்திலிருந்து வெளிப்பட்ட தூதனானவர் அவரை தடுத்து நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படியாக வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்?
22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமே, நீ பிள்ளையாண்டானை கொலை செய்ய வேண்டிய அவசியமில்லை, பலி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று சொன்னால், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். ஈசாக்கு ஒரே குமாரன், அதுவும் விருத்தாப்பியத்தின் காலத்திலே ஆபிரகாமுக்கு பிறந்த ஒரே குமாரன் ஈசாக்கு. அவனை பலியிட அவன் முழுமனதாக சம்மதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முழுமனதாக சம்மதித்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால். ஆங்கிலத்தில் மிக நேர்த்தியாக இருக்கு, seeing thou hast not withheld thy son. உன்னுடைய குமாரனை மறைத்து வைத்து கொள்ளாமல், உனக்கென்று வைத்து கொள்ளாமல் எனக்காக நீ ஒப்பு கொடுத்தாய் என்று சொல்லுகிறார். அது நிழலாட்டமாக சொல்லப்படுகிறது. ஆனால் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அது நிழலாட்டமாக இருந்தது. இப்பொழுது அது மெய்யாகவே அங்கே தேவாதி தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அனைவருக்காகவும் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவர் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அடுத்த பகுதி, அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இது நம்பிக்கைக்குரிய வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தார். சிலுவிலே ஒப்பு கொடுத்து நம்மை நேசித்து, உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார், நம்மை இவ்வளவாக நேசித்தார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார், பரிசுத்தப்படுத்தினார். அவருடைய பரிசுத்த பிள்ளையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். இப்பொழுது அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரையே கொடுத்துட்டார். இப்போ இதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்ய மாட்டாரா? அநேக நாட்களிலே, அநேக சமயங்களிலே நமக்கு சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம்? இதை ஆண்டவர் எனக்கென்று செய்வாரா? இதை தருவாரா? இந்த வேலையை தருவாரா? என் பண கஷ்டத்தை போக்குவாரா? மன நிம்மதியை தருவாரா? இந்த மன சிதைவிலிருந்து என்னை மீட்பாரா? என் வாழ்க்கை சுபிட்சப்படுமா என்று பூலோகத்துக்குரிய காரியங்களை குறித்து அநேக முறை நாம் சந்தேகப்படுகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிற வார்த்தை, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காக கொடுத்து விட்டவர். அவரோடே கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்து விட்டார். இட் இஸ் அவர் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஃப்ரம் காட். பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஈவு என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த பெரிய ஈவையே கொடுத்து விட்டார். மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? நீ கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக உனக்கு கொடுப்பார் அல்லவா? பாருங்க, எல்லாவற்றையும் உடுத்துவிக்கிற தேவன், எல்லாவற்றுக்கும் படியளக்கிற தேவன், நமக்கு அவர் நன்மை செய்ய மாட்டாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அருளாதிருப்பது எப்படி? என்னுடைய நோய், என்னுடைய காரியங்கள், என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் போக்காதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவர். அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். இது அவருக்கு லேசான காரியம். தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுப்பது கடினமான காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் இந்த உலகத்தில் வருவது கடினமான காரியம். அதுவே செய்து விட்டார். பின்பு எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது
எப்படி அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். பட் இட் இஸ் எ லைட் திங் இன் த சைட் ஆஃப் த லார்ட். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். நாம் கேட்கிற எல்லாமே கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம், ஒன்றுமே இல்லாத காரியம். நமக்கு ஒருவேளை இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் பெரிதாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு அற்ப காரியம். எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? இஸ்ரவேல் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, 3 பேரும் 3 ராஜாக்களும் சேர்ந்து கொண்டு மோவாப் என்ற அந்த ராஜாவை முறியடிப்பதற்கு பாலைவனத்தின் வழியாக தங்களுடைய படைகளை நடத்தி செல்கிறார்கள். 3 ராஜாக்கள் சேர்ந்து கொண்டு செல்கிறார்கள் ஒரு ராஜாவை தோற்கடிக்க. அந்த ராஜா மோவாபின் ராஜா. தோற்கடிக்க போகிறவர்கள் யாரு? இஸ்ரவேல் ராஜா, யூதா ராஜா, ஏதோம் ராஜா. பாலைவனத்தின் வழியாக போகும்போது தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறார்கள். அவர்கள் மடிந்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிற சமயத்தில் எலிசா அவை ஆள் அனுப்பி, தீர்க்கதரிசிக்கு ஆள் அனுப்பி எலிசா வந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், தண்ணீரினால் நீங்கள் தாகமடைய மாட்டீர்கள். இந்த நிலம் முழுதும் குழியை தோண்டுங்கள், அப்பொழுது வானத்திலிருந்து வராது. அங்கே நம்ம வாசிக்கிறோம் 17வது வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளுக்கும் உங்கள் மிருக ஜீவனும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். காற்றினாலே இழுப்புண்டு மேகங்கள் வந்து அங்கே மழை பெய்யாது. மற்ற முறைகளிலும் தண்ணீர் நிரம்பாது. அற்புத விதமாக உங்களுடைய ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் நீங்களும் தண்ணீர் பருகுவீர்கள் இந்த பாலைவனத்திலே என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் எதிர்த்து செல்லுகிற இந்த மோவாப் ராஜா தோற்கடிக்கப்படுவான் என்ற நல்ல வார்த்தையும் கூட இந்த எலிசா தீர்க்கதரிசி இந்த 3 ராஜாக்களும் சொல்கிறார். அப்பொழுதுதான் இந்த வசனம் வருகிறது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். தண்ணீர் கொடுப்பது மிக அற்ப காரியம். அது மாத்திரமல்ல, மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி இந்த 3 ராஜாக்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுகிறார். கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம். நம்முடைய கவலைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கடன் பிரச்சனை, நம்முடைய மனத்தாங்கல்கள், மன வருத்தங்கள், சோதனைகள், போராட்டங்கள் எல்லாமே கர்த்தருடைய பார்வைக்கு எப்படியாக இருக்கிறது? அற்ப காரியமாக இருக்கிறது. ஒரு நிமிஷத்தில் காணாமல் செய்துவிடக்கூடிய தேவன் நமது தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கேள்வியோடு கூட மதிக்கிறார். படலாமா? படவிலே ஆண்டவர் அயர்ந்த நித்திரையில் இருந்தார். 12 சீஷர்களோடு கூட படவு அங்கே தத்தளித்து கொண்டிருக்கிறது. வெள்ளம் சூழ்ந்து இருக்கிறது. அப்பொழுது மூழ்கி விடுவோமோ என்று சொல்லி இந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எழுப்புகிறார்கள், தூக்கத்திலிருந்து எழுப்புகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றி அமைதியாக இருக்க சொன்னார். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்து அமைதலாயின. இப்பொழுது நிசப்தம் இருக்கிறது, அமைதி இருக்கிறது. சீஷர்களை பார்த்து கேட்கிறார், அற்ப விசுவாசிகளே என்று சொல்கிறார், நானே உங்களோடு கூட இருக்கிறேன், நான் வெளியே இல்லை, படவிலே தான் இருக்கிறேன்.
அந்த படவிலே சுற்றி வெள்ளம் வந்தது. நான் இருக்கிறேன் என்று நான் உங்களுடனே தானே இருந்தேன். ஏன் நீங்கள் என்னை நம்பவில்லை? அற்ப விசுவாசிகளே என்று சொல்கிறார். அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்கிறார். நான் உங்களோடே கூட இருக்கிறேன். எனக்கு தெரியாதா உங்களுடைய பிரச்சனை? ஏன் இப்படி நீங்கள் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுடைய விசுவாசம் குறைந்து போனது என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்கிறதை நாம் சுவிசேஷங்களில் பார்க்கிறோம். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை கேள்வியோடு கூட முடிக்கிறார். அருளாதிருப்பது எப்படி? சந்தேகப்படவே கூடாது. அருளாதிருப்பது எப்படி? அவர் கொடுக்காமல் இருப்பது எப்படி? குமாரனையே கொடுத்து விட்டார். மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? இது சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அதையும் செய்கிறார். இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்தினுடைய நன்மைகளுக்குரிய ஆசீர்வாதம். என்னுடைய ரட்சிப்பு உண்மையானதா? நான் கர்த்தரிடத்தில் போவேனா என்று சொல்லி அநேகருக்கு சந்தேகம். ஏன் சந்தேகப்படுகிறாய்? ஏன் சந்தேகப்படுகிறாய்? நான் கடைசி வரை ஆண்டவரை உறுதியாக பின்பற்றுவேனா என்ற சந்தேகம். ஏன் அப்படி சந்தேகப்படுகிறாய்? உன்னிலே தொடக்கத்தை உண்டு பண்ணினவர் முடிவு பரியந்தமும் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உன்னிலே ரட்சிப்பை கொடுத்தவர் அது முடிவு பரியந்தமும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நம்முடைய விசுவாசமானது வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும். பெருகிக் கொண்டே இருக்கிற விசுவாசமாக நம்முடைய விசுவாசம் காணப்பட வேண்டும். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்திலே நம்மை கடிந்து கொள்ளவில்லை. அவர் அழுத்த திருத்தமாக சொல்கிற வார்த்தை என்னவென்று சொன்னார், 32வது வசனத்தில் அவர் எப்படியாக சொல்லுகிறார், அவரோடே கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பாருங்க, ஒரு மனுஷர், ஒரு ஐஸ்வர்யவான் உங்களுக்கு உலகத்திலே விலை உயர்ந்த ஒரு வைரத்தை உங்களுக்கு பரிசளிக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்க. உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை நேசித்து ஒரு வைரத்தை அவர் பரிசளிக்கிறார். அந்த வைரத்தை நீங்கள் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருகிறீர்கள். அதை எப்படி பாதுகாக்க முடியும் என்று சொல்லி கவலைப்படுகிறீர்கள். உங்களுக்குள்ளாக குழப்பம் ஏற்படுகிறது. பாருங்க, இவ்வளோ பெரிய வைரத்தை கொடுத்த அந்த ஐஸ்வர்யவான் அந்த வைரத்தை பத்திரமாக வைக்கக்கூடிய சேஃப்டி லாக்கர், பாதுகாப்பு பெட்டகத்தை கூட அவர் கூடவே தருகிறார். பாருங்க, வைரம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது விலையேறப்பட்டது. அதை உங்களுக்கு கொடுத்தவர் அதை பாதுகாப்பதற்கான பெட்டகத்தை தரமாட்டாரா? அந்த பெட்டகம் விலை உயர்ந்ததா? இல்லை. இந்த வைரத்தை போல விலை உயர்ந்ததா? இல்லை. அதையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? அதை பாதுகாக்க மாட்டாரா? உங்களிலே விசுவாசத்தை தொடக்கினவர் அதை முடிக்காமல் விடமாட்டாரா? முடிக்காமல் விடுவாரா? உள்ளே விசுவாசத்தை தொடக்கினவர் அதை முற்றுப்பெற செய்ய மாட்டாரா? நம்ம அப்படியா அவ்வளவு பலகீனமாக காணப்படுகிறோம்? ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த அதிகாலை வேளையிலே கேட்கிறார். அவரையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஒரு சோதனையை அனுப்பினார் என்று சொன்னால் அதை தப்பித்துக் கொள்வதான வழியும் கூட அவர் உண்டு பண்ணுவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இஸ் எ கிரேட்டஸ்ட் கிஃப்ட். ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட மகா பெரிய ஈவு. மற்ற எல்லா ஈவுகளையும் அவர் கொடுக்காமல் இருப்பது எப்படி? உண்ணுவதை குறித்து, உறங்குவதை குறித்து, நாளை தினத்தை குறித்து ஏன் நாம் கவலைப்பட வேண்டும்?
மகனே மகளே கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே நமக்கு அருளாது இருப்பது எப்படி? நம்மை எப்படி கைவிடுவார்? நம்மை எப்படி புறம்பே தள்ளுவார் என்று சொல்லி பல்வேறு விதமான காரியத்தை எப்படி அருளாது இருப்பார் என்ற அந்த ஒரு வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கலாம். நம்மை எப்படி கைவிடுவார்? நம்மை எப்படி புறம்பே தள்ளுவார்? நம்மை எப்படி மன்னியாமல் இருப்பார்? நம்மை மெய்யாகவே மன்னிப்பார். அவரோடு கூட நம்ம அரவணைத்துக் கொள்வார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தின் மூலமாக நம்மிடத்தில் பேசுகிறார். ஆகவே தம்மையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றினாலும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவருக்கே கனம் துதி மகிமை உண்டாவதாக. அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். ரோமருக்கு நிறுவம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க உதவி செய்தீர். உம்முடைய ஏகசுதன் என்று பாராமல், ஒரே பேரான குமாரன் என்று பாராமல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக ஒப்பு கொடுக்க சித்தமானீர். எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நிலநாட்டமாக நடந்த அந்த காரியம் மெய்யாகவே நிகழ்த்தி காட்டினீர். உடைய குமாரனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக சிலுவிலே ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை உமக்கென்று மீட்டு கொண்டீர். அவரையே எங்களுக்கு ஈவாக கொடுத்தீர். சொல்லி முடியாத ஈவுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். சொல்லி முடியாத ஈவு, எங்களால் விவரிக்க முடியாத ஈவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கொடுத்தீர். மற்ற எல்லா ஈவுகளையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? இந்த உலகத்துக்குரிய ஈவுகள், பரலோகத்தில் இருக்க எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்க ஈவுகள் எல்லாவற்றையும் தருவீர் என்று விசுவாசிக்க உதவி செய்தல், எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்வீர் என்று விசுவாசிக்க உதவி செய்தல், எல்லா வேதனையும் எல்லா சோதனையும் ஜெயிக்க உதவி செய்வீர் என்று விசுவாசிக்க நீதாமே உதவி செய்யும். எல்லாவற்றையும் அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை அருமையானவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் ஏற்க நல்ல பிதாவே, ஆமென்.